ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கூடி வந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் இந்த வாய்ப்பை கொடுத்தபடி உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஏராளமான பேர் அவர்கள் இருக்கிற இடத்துலேருந்தே இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஜெபத்தில் எங்களை நடத்தட்டும். எப்படி ஜெபிக்க வேணும் எங்களுக்கு காண்பித்தருளும். உம்முடைய சித்தத்தை ஜெபிக்க, உம்முடைய நோக்கங்களை ஜெபிக்க எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியிலேயும் அவைகள் நிறைவேற காண எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். 78வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 78வது சங்கீதம் 72 வசனங்கள், நீண்ட சங்கீதம் இல்லையா? இந்த சங்கீதங்களை பயன்படுத்தி வசனத்தை வைத்து எப்படி ஜெபம் பண்ணுறதுன்றதை போதிச்சிட்ருக்குறோம். ப்ரேயிங் த பைபிள் அப்படின்றது தான் இந்த சீரீஸ். வசனத்தை பயன்படுத்தி எப்படி ஜெபிப்பதுன்னு. இப்போ போன வாரம் இதில் ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆக்சுவலாக 55வது வசனம் வரைக்கும் வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ முதல்லேருந்து ஒரு தடவை அந்த 7 ஸ்டான்ஸஸ் இருக்குது இங்கே. இதில் வந்து இந்த சங்கீதத்தை 7 பிரிவுகளாக பிரிக்கலாம். அப்போ தான் புரியும். இல்லைனா ஒரே 72 வசனமும் டூ மச். 7 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒரு பிரிவாக சுருக்கமாக ஒரே லைனில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறத சொல்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா அதை ஏற்கனவே போதிச்சாச்சு அதெல்லாம். ஸோ அதனால் சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் 55வது வசனம் வந்த பிறகு நம்ம மீதியை பார்ப்போம். முதல் ஸ்டான்ஸா இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 8 வசனம் வரை சொல்லணுன்னா வாசிக்க போகிறேன். இந்த முதல் 8 வசனங்கள் என்ன சொல்லியிருக்குது? கர்த்தர் அநேக அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவைகளை மறந்து விட்டார்கள். இந்த சங்கீதத்தினுடைய சாராம்சமே என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த காரியங்களை மறந்துட்டாங்க. மறந்துட்டதுனால தான் பின்வாங்கி போனாங்க. மறந்துட்டதுனால தான் பயம், மறந்துட்டதுனால தான் தோல்வி, மறந்துட்டதுனால தான் அவங்களுக்கு எல்லா கெட்ட காரியங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டானது. தவறான திசையில் போனார்கள். மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு கூட போனாங்க. அதெல்லாம் ஏன்னா தேவன் எப்படி அவர்களை விடுவித்தார், என்னெல்லாம் செஞ்சாருங்கிறத நினச்சி பார்க்காம போயிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? இந்த வசனம் வாசிக்க போகிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, நம்ம மறக்கக்கூடாதுன்றது மட்டும் இல்லை, அதை சொல்லி 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 நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் அப்போ தான் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து கர்த்தரை அறிகிற அறிவு பரவணும். இப்படி தான் கர்த்தரை அறிகிற அறிவு பரவணும். இது நீங்கள் வீட்டில் சொல்லலைன்னா அப்புறம் யார் சொல்லுவா சொல்லுங்கள்? சிலர் வீட்லேயும் சொல்கிறதில்ல, கோயிலுக்கும் கூட்டின்னு போகிறதில்ல. அப்புறம் பிள்ளை வந்து ஞானஸ்நானம் எடுக்கணுங்க அப்படின்னா, அது எப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கோயில்னா என்னன்னு தெரியாது, பைபிள்னா என்னன்னு தெரியாது, ஜபம்னா என்னன்னு தெரியாது, ஆண்டவர்னா என்னன்னு தெரியாது. எப்படி ஞானஸ்நானம் எடுக்கும்? திடீர்னு நீங்கள் சொன்ன உடனே எடுத்துருவாங்க ஞானஸ்நானம். இது என்ன வேடிக்கையாக இருக்குங்க? நீங்கள் ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லாமலே அவன் எடுக்கணும். அது எப்படி? தினந்தோறும் ஆண்டவரை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுங்க அவன்கிட்ட. அதுக்குன்னு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்ல. பைபிள் எடுத்துகிட்டு உட்காரு, நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்னா ஓடியே போயிடுவான் அவன், இல்லையா? என்ன சொல்லணும்? இது பாருப்பா, இப்படி இருந்தேன் நான், எங்கள் முன்னோர்கள்லாம் அப்படி இருந்தாங்க, ஆண்டவர் அறியாமல் இருந்தாங்க, இருளில் இருந்தோம், கடைசியில் இப்படி அற்புத விதமாக இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தோம், இது எங்களுக்கு தெரிய வந்தது, கர்த்தர் இதெல்லாம் செஞ்சுருக்கிறார், எங்களுக்கு இத்தனை நன்மைகளை செஞ்சுருக்கிறார், இப்படியெல்லாம் நடந்தது என் வாழ்க்கையில், கடவுள் இப்படியெல்லாம் காப்பாற்றினார், இப்படியெல்லாம் தேவையை சந்தித்தார், இப்படியெல்லாம் எனக்கு வழிகாட்டி இருக்கிறார், இந்த நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு கர்த்தர் செய்த நன்மைகளை நாமே திரும்ப திரும்ப சொல்கிறது நல்லது. பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறது நல்லது. அப்போ தான் அவங்க வந்து ஞாபகமாக அவங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் குடும்பமே நல்லா வரும். பிள்ளைகள் வந்து ஒரு 10-12 வயசு ஆனோடனே அவனே கேட்பான், ஐயோ நான் ஞானஸ்நானம் எடுத்துக்க போகிறேன் நான். அவனே பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அவனே ரொம்ப தீவிரமாக பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய தெய்வம் எனக்கு வேணும், அவர் நம்பின தெய்வத்தை நான் நம்புகிறேன், அவருக்கு செஞ்சவர் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை உண்டாயிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை பேசணும். அதுதான் முதல் 8 வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகள் நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை
எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல், கவனிச்சிங்களா, கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். இனி பிறக்க போகிறவர்கள் எழும்பி அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லும்படியா நீ சொல்லுன்றார். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். அவங்க அப்படி பண்ணிட்டாங்களாம். என்ன பண்ணிட்டாங்க? இருதயத்தை செவ்வைப்படுத்தலை, கலகமுள்ள சந்ததியாகிட்டாங்க. ஏன்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய செயல்களை மறவாமல் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கவில்லை. அவர்கள் அவங்க மறந்துட்டாங்க, கடவுள் செய்ததெல்லாம் மறந்துட்டாங்கன்றார். அதனால தான் அப்படி ஆயிட்டாங்கங்கிறார். அப்போ என்ன பாடம் நமக்கு இங்கே? இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பே என்ன? இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். மிகப்பெரிய பாடம் பாருங்கள். நம்ம அப்படி ஆகிடக்கூடாது. நம்முடைய குடும்பங்களில் இது நடக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. நம்முடைய பிள்ளை கடவுள்னா என்னன்னு தெரியலன்னு நாளைக்கு சொல்லக்கூடாது. கடவுள் செய்த அற்புதங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லணும். பைபிள்லேருந்தும் சொல்லணும், தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தும் சொல்லணும். கர்த்தர் எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு அது கிருபை செய்யணும். பாருங்கள், மறக்கிற இருதயம் நமக்கு. ஏன்னா அந்த பாவத்தில் கிடக்கிறோம் பாருங்கள். பாவத்தில் விழுந்து போனவர்கள், நம்ம விழுந்து போன மனிதர்கள். அதனால் சுலபமாக மறக்கிறோம், நன்றி மறந்துடுறோம், கர்த்தர் செய்த காரியங்களெல்லாம் மறந்துடுறோம், சொல்ல தவறிடுறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அதை சொல்லி 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 வாழும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணணும். இப்படி தான் ஜெபம் பண்ணணும். பாருங்கள், பைபிளை வாசித்தீங்க, அதுலேருந்து இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, மறக்காமல் இவைகளை சொல்ல, திரும்ப திரும்ப சொல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, என்னுடைய பேர பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, இன்னும் வரும் சந்ததியாருடைய உள்ளத்திலே இவைகள் இறங்க எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி முரட்டாட்டம் உள்ள சந்ததியாக இராதபடிக்கு மறக்காமல் சொல்ல எனக்கு கிருபை செய்திடணும். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர், பெரியவர், அற்புதமான தேவன். சொல்ல ஏராளம் உண்டு. உம்முடைய கிருபை இரக்கம் எவ்வளவு பெரியது, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஏராளமான காரியங்களை எங்களை செய்திருக்கிறீர், எங்களை ரட்சித்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அற்புதமாய் காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீர். கர்த்தாவே, எத்தனை அற்புதங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். உம்மை குறித்து எவ்வளவு காரியங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், அனுபவித்து வச்சுருக்கிறோம். கர்த்தாவே, எத்தனை அனுபவங்கள். இவைகளெல்லாம் வீணாக போகாதபடிக்கு இவைகளெல்லாம் மறக்காமல் மறுபடியும் சொல்ல கர்த்தாவே, நாங்கள் போகிற இடமெல்லாம் அதை சொல்ல, எங்கள் வீடுகளில் இவைகள் பேசப்பட கர்த்தாவே, அப்படிப்பட்ட வீடுகளாக இங்கே வருகிற குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே இந்த காரியங்கள் பேசப்படட்டும். வேத வசனத்தில் இருக்கிற காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிற காரியங்கள், எங்கள் அனுபவங்கள், கர்த்தரோடு எங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த இனிமையான அனுபவங்கள், அற்புதமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு உள்ளத்தை தாருங்க கர்த்தாவே. அதை சொல்ல எங்களுக்கு கிருபை செய்தல் மறக்காமல் கர்த்தாவே, நாங்கள் பெற்ற நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து சொல்லி மகிழ கிருபை செய்வீராக. அவைகள் எங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய உள்ளங்களில் போய் சேரட்டும். கர்த்தாவே, அவருடைய உள்ளத்தை அது தொடட்டும். அவர்களை அது உம்மண்டையில் இழுக்கட்டும். கர்த்தாவே, அவர்களும் எங்கள் தேவனை தங்கள் தேவனாக்கி கொள்ள அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகட்டும். கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்கள் குடும்பங்களில் நடக்கட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களுடைய தேவ பிரசன்னம் விளங்கட்டும். கர்த்தாவே, தேவனுடைய காரியங்கள் அங்கே பேசப்படட்டும். கர்த்தருடைய அற்புதமான காரியங்களை ஜனங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து எண்ணி பார்க்கட்டும். கர்த்தாவே, அதை சொல்லி மகிழட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாய் சுவிசேஷம் தொடர்ந்து பரவட்டும். எங்கள் குடும்பங்களுக்குள்ளே பரவட்டும், பிள்ளைகளுக்குள்ளே பரவட்டும், எங்கள் சந்ததிக்குள்ளே பரவட்டும். கர்த்தாவே, இந்த சுவிசேஷத்தை மறக்கக்கூடாது, இயேசுவை மறக்கக்கூடாது. பரவட்டும், பரவட்டும். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இதை முடிக்க போகிறோம். அதனால தான் திருப்பி ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு
திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. இதை வச்சு எப்படி ஜெபம் பண்ணுறது எடுத்துக்கலாம். 78ஆம் சங்கீதத்தை எடுத்திங்கன்னா ஒரு 2 மணி நாளைக்கு ஓடும் இந்த ஜெபம். நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணலாம். 2வது காரியம் என்னென்னா, தேவன் அவருடைய தேவைகளை அபரிவிதமாய் சந்தித்தார். ஏராளம் தாராளமாக சந்தித்தார். ஆனால் அவர்கள் திருப்தி அடையவில்லை. அதுதான் 9லேருந்து 16வது வசனம் சொல்லுது. 2வது ஸ்டான்ஸா அதுதான் சொல்லுது. தேவன் அவருடைய தேவைகளை ஏராளமாய் தாராளமாய் சந்தித்தார், ஆனால் அவங்க திருப்தி அடையவில்லை. என்ன அநியாயம் பாருங்கள். வாசிக்கிறேன் 9லேருந்து. ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தை பற்றி சொல்லுது பாருங்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். மறுபடியும் பாருங்கள். இந்த மறந்தார்கள் மட்டும் எத்தனை தடவை வருது பாருங்கள். மறந்தார்கள் திரும்ப திரும்ப வருது. மறந்தார்கள். அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்திலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். தண்ணி இல்லாத காட்டில் வனாந்திரத்தில் கொண்டு போயிட்டு தண்ணி நதி மாதிரி ஓடும்படி செய்தார். அதாவது ஏராளம் தாராளம். கொஞ்சம் நஞ்சம் தண்ணி குடிக்கல. ஒரு லாரியில் கொண்டு வந்து ஆளுக்கு 2 குடம் பிடிச்சிக்கோன்னு சொல்லலை. என்ன மாதிரி பாருங்கள், நதி மாதிரி ஓட செய்கிறார் வனாந்தரத்தில். தேவைகளை சந்திக்கிறதுல நம்முடைய தேவனை போல் அற்புதமான தேவன் இல்லை. ஆனால் எப்படியெல்லாம் நம்ம தேவைகளை சந்திச்சிருக்கார், எத்தனை முறை சந்திச்சிருக்கார். இருந்தால் கூட நிறைய நேரத்தில் பாருங்கள், ஜனங்க திருப்தி அடையவில்லை. இல்லை, பாவ மனிதர்களுடைய குணம் அது பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்க, உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, என்ன செஞ்சாலும் பத்தாது அவங்களுக்கு. சிலருக்கு நீங்கள் ₹1,00,000 கையில் கொடுத்தா கூட பத்தாது. அது கொடுத்துருக்கலாங்க, அவர் நினச்சா 10 லட்சம் கூட கொடுத்துருக்கலாம். கடைசியில் 1 லட்சம் தான் கொடுத்தாருணுவான். அந்த மாதிரி தான் இல்லைங்களா? யாராவது பணக்கார மாமா சித்தப்பா அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து எவ்வளோ வச்சுருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல, கேட்டால் ஒரே 1 லட்சம் கொடுத்தாரு, கோடி கோடியாக வச்சுருக்கிறாரு அப்படிம்பாங்க. திருப்தி இல்லை. கர்த்தர் எப்படி கொடுத்தாரு, என்னவெல்லாம் கொடுத்தாரு. மன்னாவை பொழிந்தருளினாராம். வனாந்தரத்தில் கடையாக இருக்குதாங்க, சாப்பாடு கொட்டுது, தண்ணி ஓடுது ஆறு மாதிரி. கறி கேட்டால் கறி கூட கொடுக்குறாரு. எப்படி சந்திச்சார் தேவையில்லை, ஆனால் திருப்தி இல்லை. கர்த்தரை குறித்து குறைதான் பேசினார்கள், மறந்தார்கள். மறந்தார்கள்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். திருப்தி இல்லாமல் ஆயிட்டாங்க. எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து திருப்தி அடைகிறீங்க? என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார், படிப்படியாக கொண்டு போகிறார் நம்மளை. ஆனால் அந்தந்த ஸ்டேஜில் நம்ம திருப்தி அடையணும். திருப்தி அடையணும். இன்னும் இதுக்கு மேலே ஒன்றும் வேணான்னு நம்ம சொல்லலை. ஆனால் நல்லா கர்த்தர் எனக்கு நல்லா செஞ்சுருக்கிறார். எவ்வளோ செஞ்சிட்டார், வேண்டியதுக்கு மேலே செஞ்சுருக்கார். நான் இன்றைக்கி அதுதான் சொல்லுவேன், எனக்கு வேண்டியதுக்கு மேலே, வேண்டியதுக்கு ரொம்ப அதிகமாக செஞ்சிட்டார். இன்னும் அதிகமாக தேவைப்படுத்தி செய்வார். பட் அதனால் நான் செஞ்ச காரியங்களுக்காக அதிருப்தி அடைய முடியாது. அதிருப்திக்கு அங்கே இடமே கிடையாது. நன்றிக்கு தான் இடம் இருக்குது, நன்றி அறிதலுக்கு தான் இடம் இருக்கிறது. எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த இப்படிதான் வசனத்தை எடுத்துக்கணும் பாருங்கள். எடுத்துகிட்டு, கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மறக்கிறவர்களாகிறாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. எவ்வளவு நன்மைகள் உடைய கரத்திலிருந்து அனுபவிச்சிருக்கிறோம். நாங்கள் சுவாசிக்கிற ஜீவன் முதற்கொண்டு, எங்கள் பலன் முதற்கொண்டு, எங்கள் சுகம் முதற்கொண்டு, நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு முதற்கொண்டு, எங்களுடைய அறிவு, திறமை, ஆற்றல் எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது கர்த்தாவே. ஓ மகா இரக்கமுள்ள தேவன் நீர், எங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறீர், தேவைக்கும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மறக்காமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. அதிசயமான காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீர். அந்த அதிசயங்களை மறக்காமல், உம்முடைய செயல்களை மறக்காமல் இருக்கிறவர்களாய் எங்களை வைத்தருள்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களாய், மறக்காமல் உம்மோடு கூட ஒரு உறவில் வாழுகிறவர்களாய், உம்மை நினைத்து பார்க்கிறவர்களாய், அன்றாட உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக.
ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். மூணாவது 17லேருந்து 31 வரை 3வது செக்ஷன். அதில் என்ன சொல்லியிருக்கு? தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றியெல்லாம் அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. இருந்தாலும் அவருடைய மனம் திரும்புதல் உண்மையாக இல்லை. ஃபால்ஸ் ரிப்பன்டன்ஸ். ஒரு மாய்மாலமான ஒரு கர்த்தரை பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறது, அல்லது ஜெபத்தில் ஒரு மாதிரி பேசுகிறது, ஆனால் நடந்து கொள்வது வேறு மாதிரி நடக்கிறது. வாயில் வர்ற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிற மாதிரி சொல்கிறது, ஆனால் அது பொய். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிறது வேறையாக இருக்குது. அப்படி ஆயிடுறோம் சில நேரத்தில். இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், என்ன வாயில் பேசுகிறோமோ அதுதான் உள்ளத்தில் இருக்கணும். உள்ளத்தில் எது இருக்குதோ அதுதான் வாயில் வரணும். கர்த்தரை பற்றி நல்ல காரியங்களை உள்ளத்தில் வைக்கணும். மறக்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, கர்த்தரை பற்றி நல்ல காரியங்களை பேச வேண்டும். ஏனால் அவர் நல்லவர், அவர் போதுமானவர், அற்புதமான அதிசயங்களான காரியங்களை நமக்கு செய்தவராய் அவர் இருக்கிறார். அந்த 17லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். 17லேருந்து 31 வரைக்கும் வாசிப்போம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியில் உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தேவனுக்கு விரோதமாய் பேசி, கவனிச்சிங்களா? தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ? பேச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க முடியுமோ? தண்ணி கொடுத்தா நதி மாதிரி சாப்பாடும் தருவாரா அப்படின்னு கேட்குறா. தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ? சாப்பாடு கொடுத்தா கறி கிடைக்குமா? நான் வெஜிடேரியன் என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். எப்படி பாருங்கள், கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் தான் பாருங்கள், நன்றி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் நம்பாமல் இருக்கிறது. இதுதான் அவங்க பிரச்சனையே. நம்பாமல் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்கள் நப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய அனுப்பிச்சார். ஆகாசத்தில் கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணல்தனையாகவும் வருஷிக்க பண்ணி. அதை பற்றி சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? காற்று அடித்து பறவைகள் விழுது. அது எப்படி சொல்கிறாங்க இங்கே? மாம்சத்தை தூள் மாதிரி பறந்து கொட்ட வச்சாராம் கரியை. எப்படி பாருங்கள், தூள் மாதிரி கொண்டு குவிச்சிருக்கிறார். அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களும் சுற்றி இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். பறவை அவங்க இருக்கிற இடத்துல இறங்குது. கோழி கறி போய் வாங்கிட்டு வரல யாரும். கோழி அவங்கள தேடி அங்கே வருது. அவங்க வீட்டுக்கு சும்மா 1-2 கோழி வரல. 3 அடி உயரத்துக்கு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு குவிஞ்சி கிடக்குது. காற்றடிச்சு விழுந்து கிடக்குது. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் கொளுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேல் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு அவர்களுக்கு நடந்திருக்கு பாருங்கள். அடுத்த பகுதியில் அடுத்த ஸ்டான்ஸில் நம்ம பார்ப்போம். இவ்வளோ பெரிய நியாய தீர்ப்பு, எத்தனை பேர் செத்தான் அந்த இதில் இவருடைய அவிசுவாசத்தினால். அப்போ கூட திருந்தலை. அப்போ கூட ஒரு மாய்மாலமான மனம் திரும்புதல் அப்படி தான் இருந்தது அவர்களுக்குள்ள. அப்போ நம்ம வாயிலேருந்து என்ன பேசுகிறோம்? கர்த்தர் இதை கொடுப்பாரா? இது முடியுமா? அது முடியுமா? நம்ம வாயிலேருந்து என்ன வரணும்? கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. நல்ல காரியங்கள் வரட்டும் வாயிலிருந்து. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் பெரியவர், நல்லவர். எப்படியெல்லாம் இவருடைய தேவைகளை சந்தித்தேன்னு வாசிக்கும் போதே மகிழ்ச்சி உண்டாகிறது. எங்கள் தேவைகளை எப்படி சந்திக்க வல்லவர். கர்த்தாவே தூளை போல கரியை கொண்டு இறக்குனீர். அவர்களுக்கு எப்படி வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத காட்டில் தேவைகளை சந்தித்தீர். நதியை போல தண்ணீரை ஓட வைத்தீர்.
ஆகாரத்தை வருஷிக்க பண்ணி நீர் கொட்டி நீர் கொண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையில் தேவைகள் எப்படியாய் சந்திக்கிற அற்புதமான தேவன் நீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆகவே அதை எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக, எண்ணி பார்க்க உதவி செய்வீராக கர்த்தாவே. உமக்கு கோபம் மூட்டின இந்த சிறுவில் ஜனங்கள் போல நாங்கள் இராதபடிக்கு கர்த்தாவே அதை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிற ஜனமாய் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிற ஜனமாய் நாங்கள் இருக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பம் நன்றி செலுத்துகிற இடமாய் இருக்கட்டும். நன்றி உள்ள பாடல்கள் அங்கிருந்து கிளம்பட்டும் கர்த்தாவே. துதியும் ஸ்தோத்திரமும் அங்கே கேட்கப்படட்டும். வாயை திறக்கும்போது நல்ல காரியங்களை பேசட்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்தட்டும். நன்றி என்கிற வார்த்தை ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான முறை எங்கள் வாயிலிருந்து வரட்டும் கர்த்தாவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் கர்த்தாவே எப்போதும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு வாய், அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாக இருக்கட்டும் கர்த்தாவே. நன்றியால் பொங்கி வழியட்டும் எங்கள் உள்ளம். ஓ இந்த இஸ்ரவேல் மக்கள் போல இராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வீராக. எவ்வளவு பெரிய ஒரு பாடம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். 4வது 32லேருந்து 39 வரை இவ்வளோ அவர்களுக்கு இரக்கம் காட்டியும் அது பத்தலை பாருங்கள். இரக்கம் இவ்வளவு பெற்றிருந்த போதும் அவருக்கு எதிராக கலகம் பண்ணி அவருடைய மனசை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். 32லேருந்து 39 ரொம்ப மூவிங் பேசேஜ். அது ரொம்ப ஒரு உள்ளத்தை உருக்கும் ஒரு பகுதி. அதில் 1-2 வசனம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வசனம். அதை கவனிங்க. 32லேருந்து இவையெல்லாம் நடந்தும் அவர் அந்த செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். எப்படி பாருங்கள், எவ்வளோ பண்ண பிறகும் இவ்வளோலாம் நடந்த பிறகு கூட பின்னும் பாவம் செய்தார்கள். அதான் பாவ மனுஷனுடைய குணத்தை அது காட்டுது. மறுபடியும் பாவம் செய்கிறது நினச்சி பார்க்கறது இல்லை. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி சாகிற நேரத்தில் நியாய தீர்ப்பு நடக்குதுன்னு தெரியுது அவனுக்கு. அந்த நேரத்தில் வந்து கத்திட்ட வந்து தேடுறது, அதிகாலமை தேடி தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். சிலர் பார்த்தீங்களா பிரச்சனை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஓடி வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது அவங்கள. நீங்கள் கோயிலில் வந்தாங்கன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அதெல்லாம் வந்துருக்குறாங்க. ஏதாவது ஜபம் பண்ணால் வருவாங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் வருவாங்க. இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. அப்போ வந்து கர்த்தரை தேடி தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்போ கூட அந்த வந்தாங்களே, வந்து கண்மலைன்றாங்க, உன்னதமான தேவன்றாங்க. ஆனால் வாயினால் அவர்கள் இச்சகம் பேசி நாவினால் பொய் சொன்னாங்க அவர்கிட்ட அப்படின்றார். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர் உண்மையாக இருக்கவில்லை. ஆக்ஷனில் காமிக்கல பாருங்கள், சும்மா வாயில் தான். அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. அவரோ அவர்களை அழிக்காமல். இங்கே கவனிங்க. இப்போ இந்த வசனங்கள் தான் ரொம்ப எனக்கு உருக்கமான வசனங்களாக இருக்குது. அவங்க உண்மையாக இருக்கல, நிலவரப்படலை, வாயில் இச்சகம் பேசி நாவினால் பொய் சொன்னார்கள். ஆனால் அவர் எப்படி பண்ணுறாரு பாருங்கள், அவர் எப்படி இருக்கார் பாருங்கள் இவங்களுக்கு எதிராக. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகின்ற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். ஒரு சும்மா ஒரு மாம்சம், விலகி போகிற காற்று, திரும்பி வராத காற்று. ரொம்ப வீக் பர்சன், ஒரு பலவீனமானவன் அப்படின்றத பார்க்குறார் ஆண்டவர். பாவத்தில் கிடக்கிறான், அவ்வளோதான் அவனால் முடியும், அவ்வளோதான், இப்படி தான் இருக்கிறான் அவன் அப்படின்னு பார்த்து விசேஷமாக தயவு காட்டுறாரு அவனுக்கு. எப்போ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அதுக்குன்னு இஷ்டத்துக்கு நம்ம செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்குறாரு பாருங்கள். வெறும் மாம்சம், வெறும் மாம்சம், திரும்பி வராமல் அகன்று போகிற காற்று என்று அவனை பற்றி பார்க்குறாரு. சும்மா ஒரு காற்று மாதிரி இவன் போனால் போனது தான்.
வெறும் மாம்சம். அதாவது ரொம்ப பலவீனமானவன், இவனால் ரொம்ப முடியாது, இவன்கிட்ட பெருசாக ஒன்று எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பாவத்தில் கிடக்கிறான். அவனை கடவுள் எப்படி உண்டாக்குனாரோ அப்படி இல்லை, பாவ மனிதன் ஆயிட்டான். அவ்வளோதான், அவனுக்கு அந்த வீக்னஸ் இருக்குது, அவனுக்கு முடியாது அவனால் அப்படின்னு பார்த்து அவனுக்கு அவ்வளோ இரக்கம் காட்டுறார். அப்போ கர்த்தருடைய இரக்கத்தை நான் நினச்சி பார்க்குறேன். அவருடைய இரக்கம் மட்டும் இல்லைன்னா நம்மெல்லாம் இன்றைக்கி இருக்கவே மாட்டோம், உயிரோடவே இருக்க மாட்டோம். பாருங்கள், நியாயம் மட்டும் செஞ்சுருந்தாருன்னா, நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துருந்தாருன்னா ஒருவர் கூட உயிரோடு இருக்க முடியாது. அன்றைக்கி ஆதாமே ஒழிஞ்சு போயிருப்பான், அவ்வளோதான், நம்ம உண்டாயிருக்கவே முடியாது. அவன் செஞ்ச பாவத்துக்கு தன்னை உண்டாக்கி ஏதேன் தோட்டம் மாதிரி அற்புதமான ஒரு இடத்த கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளோ உயர்ந்த நிலையில் அவனை வச்சுருந்தார். அவருக்கு அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனது மட்டும் இல்லை, அவருடைய மிகப்பெரிய சத்துரு சாத்தான் அவனோட போய் சேர்ந்துக்கிட்டான் கடவுளுக்கு விரோதமாய். எப்படி பாருங்கள், அழிச்ச போட்டிருக்கணும், அவனை ஒன்றுலமாக்கி இருக்கணும். ஆனால் கர்த்தர் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பொறுமையாக இருந்து அவன் சந்ததியாக பிறந்து அவ்வளோ பேரும் அதை தான் பண்ணுறாங்க. ஆதாமின் சந்ததி அவ்வளவு பேரும் அதே திரும்பி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் மூட்டுவது, எதிராளியோட பிசாசின் பேச்சை கேட்பது, கர்த்தருடைய பேச்சை கேட்கல, அப்படி தான் இருக்கிறாங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த அன்பின் தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். கர்த்தருடைய இரக்கங்களுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கங்கள் பெரியது கர்த்தாவே, இரக்கங்கள் பெரியது. எங்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் எங்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ முறை தவறி இருக்கிறோம், இருக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் இல்லை, ஆனால் எங்களை மன்னித்திருக்கிறீர் கர்த்தாவுடைய கோபத்தை விலக்கி விட்டீர். நாங்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகல்கின்ற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார் என்று இருக்கிறதே கர்த்தாவே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், எங்களுடைய பலவீனங்களை புரிந்து வைத்திருக்கிற தேவன். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நன்றாய் புரிந்து வைத்து கொண்டு எங்களுக்கு விசேஷ இரக்கத்தை காட்டுகிற தேவன், எங்களுக்காக மனதுருகிற தேவன் நீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய கிருபைக்காக, பொறுமைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக, எண்ணி பார்க்க உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது 40லேருந்து 55. இங்கே தான் போன வாரம் வந்தோம். இதில் முக்கியமான கருத்து என்னென்னா, 40லேருந்து மீதி உள்ள வசனம் 72 வரைக்குமே வாசித்தீங்கன்னா ஏற்கனவே 39 வசனங்களில் சொன்ன காரியங்களை அப்படியே திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். இது என்ன ரெப்படேஷனாக இருக்குது, திரும்ப அதே தானே சொல்கிறாரு. இஸ்ரவேல் கதையே சொல்கிறாரு. எப்படி வந்தால், எப்படி அவங்கள வெளியே கொண்டு வந்தார், சமுத்திரத்தை கடக்க பண்ணார், மன்னாவை கொடுத்தாரு, தண்ணியை, இதே கதை தான் திரும்பியும். இது என்ன திரும்ப சொல்லியிருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் நீங்கள். கிடையாது. இது எப்படி பார்க்கணுன்னா, திரும்ப சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அதை சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்கோ ஒரு ஆபத்தான காரியம், அதை பற்றி வார்ன் பண்ண விரும்புகிறீங்க, அப்படி செஞ்சிடாதே, அப்படி பண்ணாதே அப்படின்னு சொல்ல விரும்புகிறீங்க. எத்தனை பேர் ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லியிருக்கிறீங்க நீங்கள்? உங்கள் மனைவியை உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? தான் சொன்னீங்களே 3 தடவை சொல்லிட்டீங்க, திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்களேன்னு கேட்பாங்க இல்லையா? கேட்டிருக்காங்களா இல்லையா? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டுருக்காரு. ஏன் சொல்கிறீங்கன்னா, ஐயோ இது செஞ்சிட்டா போச்சு, பண்ணாத, ஜாக்கிரதை, அதுக்கு தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். திரும்பி திரும்பி சொல்கிறதுனால ஏதோ சும்மா ஏதோ லொடலொடன்னு சொல்லிகிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால் திரும்ப திரும்ப சொல்லி இன்னும் கொஞ்சம் விவரமாக தீவிரமாக சொல்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி சொல்கிறாரு. இது அந்த பேசேஜ் தான் இது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பைபிளை வாசிக்கும்போது சும்மா பேஜை வேஸ்ட் பண்ணல அவங்க. ஒரு பேஜ் எழுதுனா அந்த காலத்தில் ரைட்டிங் மெட்டீரியல்லாம் ரொம்ப அதிகமான விலை, சும்மா ஒன்று எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ இருக்குது. ரொம்ப தீவிரமாக அதை சொல்லுகிறார், தீவிரமாக சொல்கிறார், கிரேட்டர் இன்டென்சிட்டியோட. அதில் முக்கியமான காரியம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மீட்பிலே அவர் எவ்வளோ அற்புதமாக அவர்களை மீட்டார். எகிப்திலேருந்து மீட்டார் இல்லையா? அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு ரட்சித்து கொண்டாந்தார் பாருங்க. ஆட்டுக்குட்டி அடித்து அது ரத்தத்தை சிந்தி மணலை காலில் பூசி அப்படியே இயேசுவின் மூலமாக உண்டாகிற மீட்பை அப்படியே சித்தரிக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில்.
மீட்கிற நாள் அன்றைக்கி அதுதான் நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே 9 வாதைகளை அனுப்பிச்சு ஆரம்பிச்சிட்டார். மீட்பின் செயல்ன்றது அதெல்லாம் இன்க்ளூடட். நைல் நதியே ரத்தமாக ஓடுது, தவளை எங்கே பார்த்தாலும், இந்த மாதிரிலாம் அற்புதங்கள் எல்லாம் பண்ணி அவங்கள வாதிச்சு அவங்க மத்தியிலேருந்து விடுவிக்கிறார். இவங்க அதை கொஞ்சம் எப்படிங்க அது நம்மெல்லாம் அதில் இருந்துருந்தோம்னா 10 வாதையும் பார்த்துருந்தோம்னா நினைவு வராமல் போயிடுவோமா? நம்ம மறந்துடுவோமா? அவ்வளோத்தையும் பார்த்துட்டு நன்றி இல்லாமல் இருக்க முடியுமா? அவன் விடவே மாட்டேன்றான். சாகிற வரைக்கும் எனக்கு வேலை செஞ்சு தான் ஆகணுன்னுன்றான் பார்வோன். விடமாட்டான். அவன்கிட்ட பவர் இருக்குது, கட்டி வச்சிருக்கிறான். விடுவிச்சு வெளியே கொண்டாடுறார். அற்புதமாக எப்படி மறக்க முடியும்? வாசிக்கிறேன் பாருங்க, அதை 40லேருந்து 55. எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவர் கோபம் மூட்டி அவாந்திர வெளியில் அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். அந்த வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த செக்ஷன்லேயே. 42. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அவருடைய நதிகளை இரத்தமாய் மாற்றி அவருடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார். என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்கள். அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவருடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். கல் மழையினால் அவருடைய திராட்சை செடிகளும் ஆலாங்கட்டியினால் அவருடைய அத்தி மரங்களும் அழித்து அவருடைய மிருக ஜீவன்களை கல் மழைக்கும் அவருடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவள் ஜீவனை கொள்ளை நோக்கி ஒப்பு கொடுத்தார். எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவருடைய பலனின் முதற் பலனான யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவளை வனாந்தரத்திலே மந்தையைப் போல கூட்டி கொண்டு போய் அவள் பயப்படாதபடிக்கு அவளை பத்திரமாய் வழி நடத்தினார். அவள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவளை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து அவள் முகத்துக்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். எப்படி சொல்கிறார் பாருங்கள். அதில் 42ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். எந்த நாளை? அந்த பஸ்கா அனுசரித்தாங்களே, ரத்தத்தை சிந்தி நிலக்காலில் பூசி அதுக்கு பின்னால் உட்கார சொன்னார். சங்கார தூதன் கடந்து போனான் இவங்களை தொடாதபடி. எல்லா வீட்லேயும் தலைச்சன் பிள்ளை சாகுது, இங்கே மட்டும் இல்லை. எப்பேற்பட்ட அதான் ரட்சிப்பு. இவர்களை மார்க் பண்ணிட்டார். இரத்தத்தினால் மீட்கப்படுகிறார்கள். அப்படியே இயேசுவை சித்தரிக்கிறாருங்க. அந்த நாளை நினைவு கூறல அவங்க. எப்போ ஏற்பட்ட அற்புதமான ரட்சிப்பு அது. அதுக்கு முன்னால் எத்தனை வாதைகள், எத்தனை பயங்கரமான ரட்சிப்பு அது. அவன் அலறி கிளம்புங்க போங்கன்றான். அப்பேற்பட்ட ரட்சிப்பு. அந்த நாளை நினைவு கூறவில்லை. அது எந்த நாள்? நான் சொல்கிறேன் குறிப்பாக இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாள் என்னென்னா, இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த நாள். இப்போ 2-3 வாரமாக தான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் நடக்குது. ஏன் அவ்வளோ தீவிரமாக அவருடைய பாடுகளை பிரசங்கிக்கிறோம்? ஏன்னா அந்த நாளை மறக்கக்கூடாது, அவருடைய பாடுகளை மறக்கக்கூடாது. அந்த கோர பாடுகள், அவர் பட்ட அவமானம், அடிக்கப்பட்ட அடி, நொறுக்கப்பட்ட அந்த நொறுக்குதல், இதெல்லாம் மறக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளவு நமக்காக பாடுபட்டார்ன்றதை பார்க்கும்போது தான், அது புரியும் போது தான் எவ்வளவு என்னை நேசிக்கிறார்ன்றது புரியும். எந்த அளவுக்கு பாடுபட்டு எவ்வளோ கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார், எவ்வளோ அவமானப்பட்டார்ன்றதை பார்க்கும்போது தான் எனக்கு எவ்வளோ பெரிய மேன்மையும் மகிமையும் தரும்படியாக இதெல்லாம் செய்தார் அவர். இவ்வளவு செய்தவர் எனக்காக இன்றைக்கி உதவி செய்ய மாட்டாரா? என் பிரச்சனையில் எனக்கு உதவ மாட்டாரா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க உதவுவார்னு? அது மட்டும் இல்லை, கானான் தேசத்தில் கொண்டு போய் நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தாராம் லேண்டை. எல்லா குடும்பமும் லேண்ட் ஓனர்ஸ் ஆகிட்டாங்க, ஹவுஸ் ஓனர்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் வீடு, பட்டா லேண்டு. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு. அவர் ராஜ்யம் திரும்ப வந்தால் எல்லாருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக. என்ன மாதிரி பண்ணுறாரு பாருங்கள் ஆண்டவர். அது மட்டும் இல்லை, அவன் அதை இழக்காதபடிக்கு சட்டங்களும்
பழைய ஏற்பாட்டு சட்டங்கள்லாம் தான். எப்படி இந்த தேவனை மறக்க முடியும்? ஆனால் அவர்கள் அந்த ரட்சிப்பின் நாளை கூட மறந்துட்டாங்க. அப்பேற்பட்ட நாளை எப்படி மறக்க முடியுங்க? அந்த 9 வாதைகள், அதுக்கப்புறம் அந்த 10வது வாதை குறிப்பாக எப்படி மறக்க முடியும்? அதை சிந்தப்பட்ட ரத்தம் எப்படி இவளை காத்தது என்பதை எப்படி மறக்க முடியும்? கல்வாரி சிலுவையை நாம் எப்படி மறக்க முடியும்? அதனால தான் கிறிஸ்தவத்தின் மையமாக இருக்கிறது அது. அதனால தான் அதை கொண்டு வர்றோம், எல்லா நேரத்திலும் அதை போதிக்கிறோம், கண்களுக்கு முன்பாக வைக்கணும், இருதயத்தில் அதை வைக்கணும். இயேசு எனக்காகப்பட்ட பாடுகள், அதை பிரசங்கம் பண்ணும்போது ஏதோ இமோஷனலாக ஜனங்களை மூவ் பண்ணுறதுக்காக, அழ வைக்கிறதுக்காக நம்ம பிரசங்கம் பண்ணுறதில்ல. அது இல்லை நோக்கம். என்ன நோக்கம்? இயேசுவின் ஆழமான அன்பை விவரித்து காண்பிக்கும்படியாக. அதை எவ்வளோ விவரிக்கிறோமோ அப்போ தான் ரொம்ப ஆழமாக பதியும் நமக்குள்ளே. இவர் நம்மளை இவ்வளோ அன்பு கூர்ந்தார். யாராவது நமக்காக இவ்வளோ பாடுபடுவாங்களா? ஒரு பாவிக்காக, அதுவும் ஒரு நல்லவனுக்காக ஒரு வேளை யாராவது கொஞ்சம் பாடுபடலாம். ஒரு பாவிக்காக, தகுதியற்றவர்களுக்காக இவ்வளவு பாடுபடுவாங்களா யாராவது? இவ்வளோ அவமானம் அடைவார்களா? அவர் செய்தார். மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஆனால் அதை மறந்தார்கள். சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளை நினையாமற் போனார்கள். நினைக்கல. அதுக்கு தான் திருவிருந்தில் சொன்னேன். அதை நினைக்கிறதுக்காக தான் திருவிருந்து. ஆனால் அன்றைக்கி மட்டும் பண்ண, அது ஒரு மாதத்தில் ஒரு நாள் தானே, மீதி நாளாக மறந்துட போகிறீங்களா? கிடையாது. நினைக்கணும், தினந்தோறும் நினைக்க வேண்டும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி அன்பு எவ்வளவு பெரியது என்பதை எண்ணி பார்க்குறோம். கர்த்தாவே, அது குறித்த மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை எங்களுக்குள்ளே தாரும். மிகப்பெரிய வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாகட்டுங்க தாவே. ஆழமாய் அதை புரிந்து கொள்ள உங்களுடைய ஆழமான அன்பு, அற்புதமான அன்பு, அதிசயமான அன்பு, பாவிகளை இவ்வளவாய் நேசித்தேரே, அந்த அன்பை எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வீராக கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மறக்காமல் அதை எண்ணி பார்க்க உதவி செய்வீராக கர்த்தாவே. அது எங்கள் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருக்கட்டும். அதை எங்களை பாவம் செய்யாமல் தடுக்கும். எங்களை உங்களுடைய கட்டளையில் மீறாதபடிக்கு எங்களை தடுக்கும். உண்மை அன்பு கூறும்படி எங்களை ஏவும். ஆகவே அதை மறக்காதபடி எப்போதும் எங்கள் கண்களுக்கு முன்பாக வைக்க உதவி செய்வீராக. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் எவ்வளவாய் எங்களுக்கு செய்வீர் என்பதை எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவும். எங்கள் பயங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும். எங்கள் தேவைகளை எவ்வளவாய் சந்திப்பீர் என்பதை அது உணர்த்தட்டும். எங்களுக்கு எங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அதை எங்களுக்கு காட்டட்டுங்க தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன் இப்போ பண்ணோம்னா இப்படி தான் ஜெபம் பண்ணணும் பாருங்கள். ஜெபம் இது இந்த சங்கீதங்கள்லாம் ஏன் இப்படி பகிர்ந்துக்கிறேன்னா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு இப்படி தான் ஜெபம் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் ஜெபம் பண்ண வேணும். சரி, இப்போ 6வது ஸ்டான்ஸாக போவோம். 6வது ஸ்டான்ஸா 56லேருந்து 64 வரை. இதில் என்னன்னா, இந்த கலகம் பண்ணுகிற மக்கள், ரிபெல்லியஸ் பீப்புள் இல்லையா இவங்க, அவர்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது தான் கலகம் பண்ணாங்கன்னு கிடையாது. கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ளே வந்த பிறகு வனாந்தரத்தில் பண்ணதை விட அதிகம் பண்ணாங்க அவங்க. அதுதான் உண்மை. அதுதான் இந்த வசனங்கள் சொல்லுது. 56லேருந்து 64 அதைத்தான் சொல்லுது. நீங்கள் நினைக்கலாம், வனாந்தரத்தில் ஒரு வேளை ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்திருப்பாங்க, 40 வருஷம் அங்கே போட்டாரேன்னு சொல்லி ஒரு வேளை கோவத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இல்லையா? எவ்வளோ வெறுப்பாக இருந்திருக்கோம் அவங்களுக்கு, 40 வருஷம் வாழ்க்கையே போச்சு, அதனால் ஒரு வேளை இரிட்டேஷனில் பண்ணியிருக்கலான்னு நினைக்கலாம். கிடையாது. பாலும் தேன் ஓடுது தேசம். நிலத்தை நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்துருக்குறாரு, பட்டா எழுதி வீடுகளை கொடுத்துருக்குறாரு. குறையே இல்லாத வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. அவ்வளோ கொடுத்த பிறகு அங்கே அதை காட்டில் அதிகமாக அவர்கள் செய்கிறாங்க, அதை காட்டில் அதிகமாக பண்ணுறாங்க. 56ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் கவனிங்க. எப்படி அதை காட்டில் அதிகமாகன்னு ஏன் சொல்கிறேன்றதை கண்டுபிடிங்க பார்ப்போம். 56. ஆனாலும் அவர் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய், இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டே இருக்காங்களே, வனாந்தரத்தில் பண்ணது தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. தங்கள் பிதாக்களைப் போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போகும் வில்லை போல் துவண்டு தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். இப்போ கவனிச்சிங்களா என்ன பண்ணாங்க எக்ஸ்ட்ரா? இங்கே வெறும் பரீட்சை பார்த்ததில்லை, கோபம் மூட்டினதில்லை, அவருடைய வசனங்களை கை கொள்ளாமல் போனது மட்டும் இல்லை,
மேடைகளை கட்டி விக்கிரகங்களை வச்சு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஓவராக போயிட்டாங்க பாருங்கள். விக்கிரகங்களை வச்சு ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து தம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்த சிறையிருப்புக்கும் தமது மகிமையின் சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். அவர் வாலிபரை அக்கினியில் பட்சித்து அவள் கன்னியாஸ்திரிகள் வாழ்க்கைப்படாது இருந்தார்கள். அவருடைய ஆசாரியர்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள், அவருடைய விதவைகள் அழவில்லை. நாடு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். விதவை அழமாட்டேன்றாங்களாம். கன்னி பெண்கள் வாழ்க்கைப்படாது இருந்தால் திருமணம் நடக்கிறதில்லை. அப்படி ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலை அங்கே உண்டாயிடுச்சு. தேசம் ஒரு அவல நிலைக்கு உள்ளாயிடுச்சு. ஏன்? பாவம் ரொம்ப ஓவராயிடுச்சு. நாம் நினைப்போம் ஒரு வனாந்திரத்தில் ஒருவேளை இரிட்டேட் ஆகி பண்ணிடலாம், நல்ல வாழ்க்கை வரும்போது நல்லா இருப்பாங்கன்னு நினச்சோமே. இப்போ தான் பாலும் தேனும் ஓடுதே. வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியது தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் மனுஷனுடைய பாவம் பாருங்கள், எப்போவுமே கடவுள் செய்கிற நன்மையை கூட தீமைக்காக பயன்படுத்த தான். அது கடவுள் நிறைய காசு கொடுத்தாருன்னா அதை வச்சு கெட்ட வழியில் எப்படி வாழலான்ற யோசிக்கிறது தான் மனுஷனுடைய இது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு புத்தி, அந்த பாவம் அப்படிப்பட்டது. கர்த்தர் நம்ம கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறார், நிறைய பணம் தர்றாரு. அப்போ அதை வச்சு அது வந்த உடனே புத்தி மாறுது. அப்படியே சிலருக்கு அதை தலை சுற்றிடுது. அப்படியே காசு வந்துடுச்சு, இப்போது பேய் ஆடுது. இப்போது ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சுல்ல, இப்போ இதை வச்சு என்னமாவது தலை தெறிக்க ஆடணும், நாசமாக போகிற வரைக்கும் ஆடணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஓய்வு வராது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பாவத்தினுடைய குணம் அது. நீங்கள் நினைப்பீங்க எல்லா வசதியும் வந்த பிறகு அப்புறம் என்னங்க கர்த்தருக்கு நன்றியாக நல்லா நீட்டாக வாழ வேண்டியதானே ஒழுங்கா. இல்லையே, கர்த்தர் நல்லதுக்காக கொடுக்குறாரு, நல்லாருன்னு கொடுக்குறாரு. ஆனால் இவன் கெட்டு போகிறதுக்குன்னு அதை பயன்படுத்துகிறான். அதுதான் பாவம். இருக்கீங்களா? இதை வச்சு நம்ம பிரசங்கியாருங்க என்ன பண்ணிட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன், பணக்காரனாக இருக்கக்கூடாது, நீ பணமே இருக்கக்கூடாது, உனக்கு பணம் இருந்தால் கெட்டு போயிடுவேன், பணம் இருந்தால் மோட்சம் போக மாட்டேன், பணக்கார மோட்சத்துக்கு போக மாட்டான். இது இன்னும் எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 1800ஆம் ஆண்டுகளில் ஆரம்பித்து உலகத்திலே காரியங்கள் மாற ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னால் வருமானங்கள்லாம் அவ்வளோ உயரில் பாருங்கள். 1800ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு புதுவிதமான பொருளாதார கொள்கை உலகம் முழுக்க, அது ஐரோப்பாவெல்லாம் பார்த்திங்கன்னா வருமானம் பயங்கரமாக பெருகிடுச்சு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அமெரிக்கா போன்ற தேசங்கள்லாம் தனிநபர் வருமானம் வருஷத்துக்கு 1 கோடி சாதாரண ஆளுக்கு. தேசத்தின் வருமானத்தை எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா அத்தனை நாள் வகுத்திங்கன்னா ஆளுக்கு 1 கோடி வருது. அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்மள மாதிரி தேசத்தில் 2 லட்சம் கூட வரல வருஷத்துக்கு தனிநபர் வருமானம். அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. நான் 45 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் பாஸ்டர் ஆனேன் பாருங்கள். படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் பாஸ்டராக இருந்தாங்க. அப்போ எனக்கு இளம் வயது, 27 வயசு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு பிரசங்கமே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா உட்காந்துருக்கவன் எல்லாம் பணக்காரன், ஏழைக்கு பிரசங்கம் பண்ணல. அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பெரிய பெரிய காரில் வர்றானுங்க. ஜாமான் அப்படி உட்காந்துட்டு இருக்கான்லாம். கவர்மெண்ட்டுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் விசுவாசி பாவம் வெளியே இருக்கிறவன் அவன் என்ன சொல்கிறான், கடவுளை பற்றி போய் சொன்னான். நான் சுவிசேஷ கூட்டம்லாம் வைப்பேன், அங்கங்கே போய் வீடுகளில் பிரசங்கம் பண்ணுவேன், ரட்சிக்கப்படாதவங்களாம் வருவாங்க, கம்பெனிகளில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வாரம் முழுக்க 5 நாள் 5 இடத்துல ஒவ்வொரு வாரமும் நடக்கும். போய் பிரசங்கம் பண்ணுவேன், ஜெயிலில் போய் பிரசங்கம் பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் போய் உள்ளே பூந்து பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணுறது. அப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஜெயிலில் இருக்கவனாவது கொஞ்சம் கேட்பான். இந்த வெளியில் இருக்கான் பாருங்கள், கம்பெனியில் போய் பிரசங்கம் பண்ணுவேன். கம்பெனியில் லஞ்ச் டைமில் கூப்பிடுவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசினா அவன் சாண்ட்விச் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம பிரசங்கம் பண்ணோம். அன்றைக்கி என்னென்னா, நீ என்ன சொல்ல போகிற, எனக்கு ஒன்றும் தேவையில்லையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதி பண்ண போய் எனக்கு எல்லாம் இருக்குன்றான். கர்த்தர் உன்னை குணமாக்க வரனா, எங்களுக்கு நல்ல நல்ல ஆஸ்பத்திரி இருக்குது, உலகத்துலேயே சிறந்த டாக்டருங்க இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எப்படி வாழ்ந்தோமோ அது மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க போகிறோம், நல்லா காசு வரப்போகுது, வாங்கி சாப்பிட்டு பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறோம்
என்ன எங்களுக்கு ஒன்றும் எந்த தேவையும் கிடையாது, எதுக்கு கடவுள் எங்களுக்கு தேவைங்கிறான். கடவுளே தேவையில்லை, எனக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது, எதை பற்றியும் கவலை இல்லை, வேண்டியதுக்கு மேலே இருக்குது. ஒரு சட்டைக்கு 10 சட்டை இருக்குது, கடவுளே தேவையில்லைன்றான். அப்போ கடவுளே தேவையில்லைங்கிறவனுக்கு எப்படி நான் பிரசங்கம் பண்ணுறது? இதுதான் என்னுடைய இளம் வயது காலத்தில் எனக்கு இருந்த ஒரு டிலமா, குழப்பம். ரொம்ப யோசிப்பேன் அதை பற்றி. எப்படி இவனுக்கு சொல்கிறது சுவிசேஷத்தை, எப்படி தான் சொல்கிறது இவனுக்கு? ஜெயிலில் போய் சொன்னால் கூட அவன் உள்ளே இருக்கிறான், அதனால் கொஞ்சம் அழுதுன்னு இருக்கிறான். அவனுக்கு சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம், கொஞ்சம் கடவுளை பற்றி சொல்லலாம், இருந்துன்னு பேசலாம். இவன் எல்லாம் அவன் யோகியன்னு நினைக்கிறான். நான் பாரு வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன், இத்தனை கார் இருக்குது, இத்தனை வீடு இருக்குது, எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது போன்றான். எப்படி சொல்லுவீங்க நீங்கள் சுவிசேஷத்தை? பெரிய குழப்பம். நம்ம பிரசங்கரில் விட்டு என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை என்னன்னா நீ பணக்காரன், நீ நிச்சயம் நரகம்தான் போவேன். இப்படி போய் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணால், இப்போ நான் பிரசங்கர் அந்த சர்ச்சில் பணக்காரர்கள் போக மாட்டார்கள், ஏழைகள் தான் போவாங்க பிரசங்கம் பண்ணால் யாராவது இருப்பாங்களா கோயிலில்? அவ்வளோ பெரும் பணக்காரன். அவன் எப்படா இதை விட்டு வெளியே ஓடலான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. அப்போ நான் எப்படி பிரசங்கம் பண்ணணும்? அதான் 1 தீமோத்தேயு 6:17 அற்புதமாக பவுல் பாருங்கள், அதே அதிகாரத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு சொல்கிறார் 10ஆம் வசனத்தில், இல்லையா? அதை பிடிச்சிக்குவாங்க எல்லாரும். பற்றியா பணத்தை பற்றி எப்படி சொல்கிறார் பவுல், ஏசு இப்படி சொன்னார், பவுல் இப்படி கரெக்டு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. பணம் பெருகும்போது அதில் சில ஆபத்துகள்லாம் இருக்குது. நிச்சயமாக பைபிள் அதை பற்றி வார்ன் பண்ணுது, சந்தேகமே இல்லை. ஏன்னா அதான் பாருங்கள், வானான் தேசத்துக்கு வந்த பிறகு இவங்க பாவம் வந்து பெருகுது. வனாந்திரத்துலேயே கொஞ்சம் தேவலாம் போல் இருக்குது, இங்கே ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, பெருகுது. ஆமாம், பணம் வந்து தலைதெறிக்க ஆட வைக்கும் சிலரை. அது வான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் பைபிளில் வெறும் வான் பண்ணுறது மட்டும் இல்லை, பணத்தை பற்றி ஜாக்கிரதை யாருன்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க. பைபிளில் பணக்காரன் எப்படி ஆவிக்குரியவனாக வாழணும்னு பைபிளில் போதிக்குது. இதை யாராவது போதிக்கிறாங்களா? இங்கே நாங்கள் போதிக்கிறோம். அதைத்தான் இவனுங்க ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் அது இதுன்னு ஒன்றுத்தையும் வழங்காத ஆளுங்க கேட்டுவிட்டு ப்ராஸ்பெரிட்டி, ஊரே ப்ராஸ்பரஸ் ஆகுதுங்க, இந்தியாவே ப்ராஸ்பரஸ் ஆகிட்டு இருக்குது. முன்னே இருந்தது இப்போ இருந்தது. முன்ன ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டம். எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன பையனாக இருக்கும்போது வீடுகளில் முட்டையே பார்க்க முடியாது. இந்த நான் அப்போ ஒரு 6-7 பேர் வீட்டில் இருந்தால் வாத்து முட்டை இவ்வளோ பெருசு இருக்கும், அதை வாங்கி போட்டு அடித்து, ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு, கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா பஞ்சம். என் கூட படித்தவங்க எத்தனை பேர் சாப்பிடாமல் வந்திருக்கான், ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டம், அப்படியெல்லாம் இருந்தது. இன்றைக்கி யாராவது சாப்பிடாமல் இருக்காங்களா? இன்றைக்கி விழா கார் வாங்குகிறாங்க, அதை வாங்குகிறாங்க, ஏதோ பைக்கை வாங்குகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, சம்பளம் பெருகுது. இப்போ ஐரோப்பாலாம் இருக்கிற அளவுக்கு பெருகலைன்னா கூட பெருகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அப்படி வந்துடும், அந்த லெவலுக்கு வந்துடும், போயிட்டே இருக்குது, கண்டிப்பாக வந்துடும் அந்த லெவலுக்கு. அப்போ என்ன பிரசங்கம் பண்ண போகிறீங்க இங்கே நின்றுக்கிட்டு? அதான் நான் பிரசங்கர் கூட்டத்திலலாம் சொல்லுது, என்ன பிரசங்கம் பண்ண போகிற நீ? பணக்காரன் நரகத்துக்கு போவான், ஏழை பரலோகத்துக்கு போவான் பிரசங்கம் பண்ண போறியா? அப்போ எவனுமே இருக்க மாட்டான் கோயிலில், பண்ணிப்பார். ஏன்னா எல்லாம் பணக்காரனாக இருப்பான். அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த 1 தீமோத்தேயு 6 பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்குன்னு சொல்கிற இடத்துலையே அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு என்ன உபதேசம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு என்ன உபதேசம் பண்ணோம்? வாசிய காமிச்சிடுறேன், இங்கிலீஷில் அப்படியே கோட் பண்ணுவேன் நான், தமிழில் டக்குன்னு வாசிய காமிச்சு. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல், அதாவது பெருமையாக இருக்கக்கூடாது அப்படின்றார். இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியையில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்கு தங்கள் நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு எப்படி ப்ரீச் பண்ணணுன்னு. எனக்கு இது பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது, வழிகாட்டிச்சு பாருங்கள். சின்ன வயசில் இதை பிடிச்சிட்டேன் நான், எனக்கு அது பெரிய வெற்றியை தந்தது. அவங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்னு கண்டுபிடிட்டேன். 25 பேர் தான் இருந்தாங்க அந்த சபையில். நான் எடுத்தப்போ ஒரே வருஷத்தில் 200 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் கலங்கி போயிருந்தேன். ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து எப்படின்னா, எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி எப்படி புது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுன்னா எனக்கு வழி தெரியல. எனக்கு இவங்க ஒன்றும் தேவையில்லைன்றானே, அவனுக்கு எப்படி சொல்லுவீங்க நீங்கள் ஆண்டவர் தேவை உனக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக ஆவிக்குரியவர்களாக வாழ முடியும் அப்படின்றத போதிக்க ஆரம்பித்தேன். உனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, உனக்கு வாழ தெரியுமா? வெறும் பணம் மோசம் கெட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு பக்கம். ஆனால் பணத்தை வச்சு எப்படி பாசிட்டிவாக வாழ்கிறது, நல்ல காரியங்கள் எப்படி பண்ணுறது, அதுதான் இங்கே சொல்கிறாரு. பெருமைப்படக்கூடாது. இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் போதின்றார். திமோத்திட்டு சொல்கிறார், அப்படி போதி அவங்களுக்கு, பெருமைப்படாதன்னு சொல்லு அப்படின்றார். நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்க சொல்லு. நிலையற்ற ஐஸ்வர்யம் இது மேலே நம்பிக்கை வைக்காதன்னு சொல்லு. அப்போ எது மேலே நம்பிக்கை வைக்கிறது? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நான் இந்த அமெரிக்காக்காரனுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய இருக்குதுன்னு நினச்சிக்க. எப்படி இருக்குது தெரியுமா உனக்கு? உன் மூச்சு எங்கேருந்து வந்தது, உன் திறமை எங்கேருந்து வந்தது, உன் அறிவு எங்கேருந்து வந்தது, உன் கையின் பிரயாசங்களை யார் ஆசீர்வதிச்சா, இதெல்லாம் யார் உனக்கு கொடுத்தா? நாம் அனுபவிக்கிறதுக்கு. நீ அனுபவிக்கக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லி இல்லை, அனுபவிக்கிறதுக்கு. டு என்ஜாய்னு இருக்குது இங்கிலீஷில். அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும், வெறும் ஆவிக்குரிய நன்மைகளையும் சொல்ல கிடையாது, சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்ன போதனை பணக்காரனுக்கு! பெருமையாக இருக்காத, நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்காத, நீ அனுபவிக்கிறதுக்கு நல்ல விதத்தில் அனுபவிக்கிறதுக்குன்னு எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் தர்ற இந்த நல்ல தேவன் மேலே நம்பிக்கையை வை. என்ன அருமையான போதனை பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறது, உனக்கு கொடுத்தது கடவுளையா? உன்னை முன்னோர்கள்லாம் கடவுளை தேடி இந்த தேசத்தில் வந்து பண்ணதுனால தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க. அவர் வழிகாட்டி இருக்கிறார், உங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. இங்கே கடவுள்கிட்டேருந்து வந்து ஆசீர்வாதம், அது நல்ல விதத்தில் அனுபவி. அவனை வரட்டக்கூடாது பணக்காரன்னு, நல்ல விதத்தில் அனுபவி. நம்மளுக்கு என்ன சொல்லிப்பாங்க, பணக்காரன் மோட்சத்துக்கு போக முடியாது சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும். நான் சொல்கிறேன், நல்ல விதத்தில் அனுபவி. there is a right way to be rich, there is a wrong way to be rich. ரைட் வேயை கற்றுக்கொடு அப்படின்றார். நல்ல வழியன்னா எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? பணக்காரனா நல்ல ஆவிக்குரியவனா அப்படி இருக்க முடியும்? கேன் யூ சீக் காட் இன் அ கல்ச்சர் ஆஃப் அஃப்ளூவன்ஸ்? ஐஸ்வர்யமுள்ள சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு பணக்காரனாக இருந்துக்கிட்டு கடவுளை தேட முடியுமா? நான் சொல்கிறேன், முடியும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாம் ஐஸ்வர்யம் தான் தந்தாங்க. எப்படி தேடுறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். இதை வந்து சரியாக புரிஞ்சுக்காத ஆளுகளுக்கு அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக இங்கே பணக்காரன் மோட்சத்துக்கு போகணும், இங்கே பிரசங்கம் பண்ணுறது சுற்றி அப்புறம் அங்கே வந்து காசு கேட்டுட்டு இருக்கிறது. நான் ஒரு ஆளுக்கு கேட்டேன், எதுக்கு இங்கே வந்த நீ? எதுக்கு இங்கே வந்த? இல்லை, சர்ச்சு கட்ட போகிறேன், காசு வேணும், அது கேட்கலாம் தான் வந்தேன். அங்கே கேட்குறது தனியா? ஏழைங்கிட்ட எதுக்கு இங்கே வந்த? இவங்கெல்லாம் பணக்காரங்க இவங்க தருவாங்க. அப்புறம் இவனுக்கு பணக்காரன் வந்து இப்போ நரகத்துக்கு போகணும் வேறு பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த பிரசங்கத்தை அங்கே பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னா முழிக்கிறது. பிரதர், இப்படிலாம் கேட்குறீங்க நீங்கள், மடக்குன்னு மடக்குறீங்களே. ஏதா யோசிக்கிறதே இல்லையா? யோசிக்கவே கூடாதா? இப்படியே போய்ட்டு இருந்தா எப்படி கர்த்தருக்காக ஐஸ்வர்யம் வாழ்கிறது, எப்படி நல்ல முறையில் வாழ்கிறது? நன்மை செய்யவும், எல்லாம் சொல்லுங்கள், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்கவும், உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க. நித்தியம் ஒன்று இருக்குதுங்க, அங்கே உங்களுக்கு நிறைய வேணும் அக்கௌண்ட்டில். நித்தியத்தில் போனீங்கன்னா அங்கே எங்கேருந்து எடுத்து சாப்பிட போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க? நல்ல காரியங்களை இன்றைக்கு செய்யுங்க, உங்கள் அக்கௌண்ட் அங்கே ரொம்பிடும், நிறைஞ்சிரும். அந்த ரிவார்ட்ஸ்லேயே வாழலாம் நீங்கள். அப்படி தான் சொல்லியிருக்குது. இதை போதி ஜனங்களுக்குன்றார். இதுதான் அந்த பாஸ்டர் செமினார்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதை போதிக்கிறது பாருங்கள். ஏன்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட். அப்படியே என்ன சொல்ல வரேன், இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய உண்மை.
வனாந்திரத்தில் காட்டிலும் கானான் தேசத்தில் பாலந்தேனம் ஓடுற தேசத்தில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சு விக்கிரக ஆராதனைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதான், பணம் அதிகம் வரும்போது தப்பான வழியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் கூட எல்லாம் பணக்காரனாகிட்டே இருக்கிறோம், போக போக ரொம்ப சம்பாதிக்கிறோம், கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் ஆமாம் இருக்குது. வான் பண்ணணும், ஆமாம் வான் பண்ணணும். ஆனால் அது பத்தாது, எப்படி வாழணும் பாசிட்டிவாக அதை வச்சுன்றதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணும்போதும் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். பணக்காரனை சபிச்சே ஜெபம் பண்ணிடக்கூடாது. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, உங்களை பெருக பண்ணுவார். ஆனால் அதை வச்சு எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கணும். நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு ஆவிக்குரியவனாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். ரொம்ப முக்கியம். கர்த்தாவே எங்களுக்கு போதிப்பீராக, நடத்துவீராக. இந்த சபையிலிருந்து அப்படிப்பட்ட காரியங்களை போதிக்க கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்கள், கர்த்தாவே அவர்களுக்கு ஏராளம் தாராளமாய் தருகிறீர், அவளுக்கு வேண்டியதுக்கு மிகவும் அதிகமாய் தந்திருக்கிறீர். அப்படிப்பட்டவர்கள் திசை மாறி போகாமல் கர்த்தாவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடம் மிகப்பெரிய பாடம். கர்த்தாவே கானான் தேசத்திலே பாவம் பெருகிற்று, விக்கிர ஆராதனைக்குள்ளானார்கள். அதுபோல் ஆகாமல் கர்த்தாவே எங்களை காத்து கொள்வீராக, சரியான விதத்தில் வழி நடத்துவீராக. அப்படிப்பட்ட போதனைகள் இந்த இடத்துலேருந்து புறப்பட்டு செல்லட்டும். கர்த்தாவே எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ வேணும், எப்படி ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேணும், தேவன் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாங்கள் நல்ல விதத்தில் அனுபவிக்கிறதுக்கு தருகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும், உதார குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். எங்களுக்காக நித்தியத்திலே கர்த்தாவே பலன் உண்டாயிருக்கும்படியாக ஆதாரங்களை அங்கே பொக்கிஷமாய் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை விளக்கமாய் நாங்கள் போதிக்க எங்களுக்கு உதவுவீராக. ஜனங்களை உற்சாகப்படுத்த உதவுவீராக. அவர்கள் சம்பாதிக்கிறதற்கும் அவர்கள் பெறுகிறதற்கும் அர்த்தத்தை கற்பிக்க, நோக்கத்தை கற்பிக்க எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தாவே இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜனங்கள் பொருளாதாரத்தில் பெருகட்டும், நன்மையால் நிரம்பட்டும். கர்த்தாவே காத்து வழி நடத்துவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த போதனைகள் உள்ளத்தில் இறங்கட்டும். கர்த்தாவே அவர்களை போல ஆகாமல் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல அப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு நல்ல விதத்தில் ஆவிக்குரியவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். இன்றைக்கு மாடர்ன் விக்கிர ஆராதனை என்ன? நிறைய பொருள்கள் வரும்போது பொருளை வழங்குறது, கடவுளை விட்டுடுறது. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதை வச்சிங்கனாலும் அது விக்கிர ஆராதனை இல்லைங்களா? அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு தான் போதனை. ஆமென். சரி, இதெல்லாம் சான்ஸ் வரும்போது சபையில் போதிப்போம். நிறைய போதிச்சிருக்கேன் ஏற்கனவே, இன்னும் போதிப்போம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அவசியம் இன்றைக்கி. இல்லைன்னா பாட்டுக்கு நல்லா இப்போ வளர்ந்துக்கிட்டே போகிறோம் மனப்பொருளாதாரத்தில். அப்புறம் தலை சுற்றும், தலை தெறிக்க ஆட சொல்லும். அதுக்காக தான் இங்கே போதனை, அதுக்கேற்ற ஒரு நல்ல போதனை. எப்படி கர்த்தருக்காக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது, நல்ல குடும்பத்தை உண்டாக்குவது, அதை வச்சு குடும்பத்துக்கு எப்படி நல்லது செய்வது, ஆண்டவருடைய காரியங்களுக்கு எப்படி செய்வது, எப்படி காரியங்களை பிரயோஜனமான விதத்தில் செய்வது என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் சபையே இருக்குது. சரி, கடைசி 65லேருந்து 72 வாசம் முடிச்சுருவோம். 65-72 வசனங்களில் என்ன கருத்துன்னா, தேவ கோபம் அவர்களுக்கு மேலே எழும்புது. ஏன்னா விக்கிர ஆராதனைக்கு போயிட்டாங்க, ரொம்ப மோசமாயிட்டாங்க. கானான் தேசத்தில் போயிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு கடவுளை மறந்தாச்சு, வேறு கடவுளையே கட்டியே தேடி போயிட்டாங்க. கோபம் வருது ஆண்டவருக்கு. ஆனால் அவருடைய கிருபை அதற்கு முடிவே இல்லை. கோபம் வந்தாலும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய கோபத்தை காட்டிலும் அவருடைய இரக்கம் என்றென்றைக்கும் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ் mercy endures foreverன்னு வேதம் சொல்லுது. அவருடைய mercy, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை அதுக்கு அளவே இல்லை பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். நமக்கு நியாயப்படி செஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி யாருமே இருக்க மாட்டோம். இன்றைக்கி இருக்கிறோம். ஏன்னா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதுதான் இந்த கருத்து. வாசிக்கிறேன் 65லேருந்து 72 வரை. அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனைப் போலவும் திராட்சரசத்தால் கம்பிக்கிற பராக்கிரமசாலியைப் போலவும் விழித்து
தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தியை வர பண்ணினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்பிராயீம் கூடாரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, 2வது செக்ஷனில் 2வது ஸ்டான்ஸால் பார்த்தோம். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திவாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். கர்த்தர் கோபம் வந்தது. அந்த கோபத்தை என்ன பண்ணுறாராம், கொஞ்சம் விலக்கி கொள்ளுகிறார். விலக்கி கொண்டு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறார். எப்பிராயீம் கோத்திரம் அவங்க முதுகை காட்டினாங்கன்னு இருக்குது, முன்னால் வாஸ்தவம் நம்ம. அதனால் அவர்கள் மேலே ஆண்டவர் கோபம். அவங்கள பெருசாக வளர விடல. யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அதிலிருந்து வந்த தாவீது என்கிற ஒரு ஆடு மேய்க்கிறவனை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக்கி இந்த ஜனங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய போதகனாகவும் வொர்ஷிப் லீடராகவும் அப்படியும் எழுப்புறார். அவனை பாடல்கள் எழுதக்கூடியவனாகவும் எழுப்பி ஒரு புதிய நியூ பிகினிங்கை தர்றார். எத்தனை பேர் நினச்சிருக்கோம், நமக்கு பழசெல்லாம் ஒழிஞ்சு போட்டுங்க, புதுசாக ஆரம்பிக்கணும், புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும், எனக்கு பழசை மறந்துடணும், ஏன்னா பழசு ரொம்ப கெட்ட வாழ்க்கையாக போச்சு, அதுதான் மறுபடியும் பிறக்கிறதுன்றோம். கர்த்தர் எத்தனை தடவை புது வாழ்வை தந்திருக்கிறாரு. ஒருத்தர் புக் எழுதினார், காட் ஆஃப் த செகண்ட் சான்ஸ்ன்னு. அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப தோல்வியுற்று கெட்டு போய் அழிஞ்சு போய் அப்புறம் செகண்ட் சான்ஸ் கொடுத்தான ஆண்டவர். அதை பற்றி எழுதுகிறார் அமெரிக்காவில், காட் ஆஃப் த செகண்ட் சான்ஸ்ன்னு. நான் சொல்கிறேன், காட் ஆஃப் மெனி சான்சஸ். செகண்ட் சான்ஸ் மட்டும் இல்லைங்க, 3வது சான்ஸு, 4வது சான்ஸு, எத்தனை சான்ஸு கொடுக்குறாரு இவங்களுக்கு. பழைய ஏற்பாடு முழுக்க பாருங்கள், சான்ஸுக்கு மேலே சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. கர்த்தருடைய இரக்கங்களை கொண்டாட வேணும். நம்ம அதுக்கு முடிவே இல்லை. நம்ம எழுந்து நிற்போம், கர்த்தருடைய இரக்கங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் அவ்வளோ இரக்கமாக இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கு என்ன பண்ண செய்யலான்னு அர்த்தம் கிடையாது. அவர் அவ்வளவு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு புதிய ஆரம்பம் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தீர், புதிய தலைவனை கொடுத்தீர், ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு அவர்களை மறுபடியும் கொண்டு வந்தீர், புதிய ஆரம்பத்தை மறுபடியும் அவர்களுக்கு கொடுத்தீர், பழையவைகளெல்லாம் ஒழித்து புதிதாக ஆரம்பிக்க வாய்ப்பை கொடுத்தீர். இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. கர்த்தாவே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நியூ பிகினிங் வேணும் என்று கேட்கிறவர்களுக்கு ஒரு நியூ பிகினிங் உண்டாகட்டும். பழையவைகள் ஒழிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். இயேசுவண்டை அவர்கள் திரும்பட்டும். கர்த்தாவே, தங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கட்டும், ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்கட்டும், உம்மிடத்தில் வரட்டும். கர்த்தாவே, மனம் திரும்பட்டும், உண்மையான மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். பழைய வழிகளை விட்டு திரும்பட்டும். கர்த்தாவே, அவர்களுக்கு பலன் செய்வீராக, பலனை தருவீராக, மீட்டு கொள்வீராக, ரட்சிப்பீராக, புதிய வாழ்க்கையை தருவீராக. விட்டு விலகி போனவர்கள், கெட்டு போனவர்கள், கர்த்தா வாழ்க்கையை அழித்து கொண்டவர்கள் இன்றைக்கு புதிய ஆரம்பத்தை அடையட்டும். கர்த்தாவே, புதிய விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும். ஏனென்றால் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை, முடிவே இல்லை. மறுபடியும் இரக்கம் காட்டுகிற தேவனே, இன்றைக்கு இன்னொரு முறையாக அநேகருடைய வாழ்க்கையில் இரக்கத்தை காட்டுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், மீட்டு கொள்ளுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எப்படி இந்த வசனங்களை வைத்து ஜெபிப்பது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாய் மாறட்டும். இன்றைக்கு பார்த்த காரியங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் ஜெபிக்க இவைகள் பெரிதும் உதவட்டும். கர்த்தாவே, இதன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதம் மக்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.